இந்த மாரி ஒரு வேற லெவல் ட்விஸ்ட்ட யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமா ஏமாந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிய வருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயி அது எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது, அஞ்சலி உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷத்த வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கல அப்படிங்கிற விஷயமும், இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அஞ்சலி திருந்தவே இல்லன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே டவுட் லிஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க. ஆனா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயி அங்க இருக்கிற டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணும்போது தான், இப்போ எல்லா உண்மைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துச்சு. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாத்திருக்கா. அவ வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தையும் குடிக்கல, ஒண்ணும் குடிக்கல அப்படின்ற மாரியும், டாக்டர் பணத்த வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க பொய்யான ரிப்போர்ட்ட குடுத்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தகவல் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் ஒரு தெளிவே வருது. அதாவது அஞ்சலி திருந்துவா, திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு தான் கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கணும்னு பார்த்தோம். ஆனா அவ இன்னமும் திருந்தாம, இன்னமும் ஆட்டம் போட்டுருக்கா அந்த பைரவி கூட அப்படின்னும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு எதிர்ப்பு நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வேணும்னு நெனச்சாங்க. கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும்னு. ஆனா இப்போ முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க அ இவங்க அதாவது ஜானகி இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி இத்தன நாளா வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஜானகி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிக்கு அடைக்கலமே குடுக்க போறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த நம்ம இலக்கியாவும், கௌதமும் எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அஞ்சலிய பத்தின உண்மைகள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா, வீட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே சொன்னா ஈஸியா பிரச்சனை முடிஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே கார்த்திக்கும், ஜானகியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெளிவா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு இன்னும் மாறல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா இந்த மாரி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட எதிர்பார்க்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இங்க நீ திருந்துட்டன்னு சொல்லிட்டு அ நாடகமா போட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா வெளிய போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி வந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த அஞ்சலியோட நீலி கண்ணீர பார்க்கணுமே. "அத்த என்ன காப்பாத்துங்க அத்த. நான் திருந்திட்டேன். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நான் அதாவது என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொத்துக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா." அப்படி இப்படின்ற மாரி இலக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே, இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மாட்டி விட முடியாதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா வந்து மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஒரு பக்கம் ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு அடைக்கலம் குடுத்தது மட்டும் இல்லாம, "இங்க பாரு இலக்கியா, அஞ்சலி தான் என்னோட மருமக. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய தான் நாங்க வந்து மறுபடியும் சேர்த்து வைக்க போறேன். நீ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எதனா பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, உன்ன நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. என் மகன் கௌதம்க்காக மட்டும் தான் உன்ன பார்த்துட்டு இருக்கேன். இல்லன்னா எப்பயோ தூக்கி எறிஞ்சிருப்பேன்." அப்படின்ற மாரி அவங்க பாட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு சரியான ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சுடுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.